செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். இன்னைக்கு பார்க்க போனால் புதுக்கோட்டைக்கு வர்ற காவேரி தண்ணீரை நான் சொல்லக்கூடாது, வெளியே வழிமறித்து அவருடைய கல்லூரிக்கும் அவருடைய வயல்களுக்கும் காவேரி தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் கண்கூடாக சென்று பார்க்கலாம். இப்போவே போனீங்கன்னா பார்த்துடலாம், இல்லாட்டி கூட அடைச்சிடுவார். அதனால் சொன்ன ஒரு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா பார்த்துடலாம். வயலுக்கு காவேரி தண்ணியை பயன்படுத்தக்கூடிய ஒரே நபர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர். நடவடிக்கை எடுக்க போனோம்னா பிரச்சனைகள் வரும், என்னை பழி வாங்குறாங்க, எதையே பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருப்பாரே தவிர இந்த உண்மை இதை உங்களுக்கு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய குடி தண்ணீரை விவசாயத்துக்கு கல்லூரிக்கு தான் அவர் எடுத்துக்கொண்டு செல்கிறாரே தவிர இன்றைக்கு அதனால் அவராலே பாதி தண்ணி இன்னைக்கு எடுப்போம். அதுக்காக அரசாங்கத்தை தனிநபர் பயன்படுத்த அனுமதிக்க முடியுமா? அனுமதிக்க முடியாது. உரிய நடவடிக்கை. இதுவரைக்கும் அந்த பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை இல்லாதனால சும்மா இருந்தோம். இப்போ தண்ணீர் பிரச்சனை வந்திருக்கிறது. விரைவிலே நம்முடைய குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கையை அதற்காக மேற்கொள்வார்கள். உண்மை நிலை என்பதை தெரிந்து கொள்ள தயாராக இல்லாத ஒரு சட்டத்துறை அமைச்சராக இந்த அமைச்சர் இருக்கிறார். உடனே வார்த்தையில் விஷத்தை கக்குகிறார், நெஞ்சில் வன்மத்தை கக்குகிறார். தனிப்பட்ட முறையில் விஜயபாஸ்கர் காவிரி தண்ணீரை இடைமறித்து வழிமறித்து நான் வயலுக்கு பாய்ச்சுகிறேன் என்று சொல்கிறார். 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், 24 ஹவர்ஸ் டைம். அவர் 1 மணி நேரம் சொன்னார்ல, 24 மணி நேரத்தில் பத்திரிகையாளர்கள்லாம் அவர் அழைத்து கொண்டு போய் அவர் அங்கே போய் எங்கே நான் எந்த இடத்துல இடைமறித்திருக்கிறேன், எத்தனை வயலுக்கு நான் தண்ணீர் பாய்ச்சிருக்கிறேன் என்பதை ரகுபதி அவர்கள் நிரூபிக்க தயாரா? அவர் நிரூபிக்கலை அப்படின்னா அவர் சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயாரா என்ற கேள்வியை நான் பகிரங்கமாக கேட்க விரும்புகிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், நான் அரசியலில் எவ்வளோ சோதனை வந்தாலும் தடமாறாமல் இருக்கிறேன், தடுமாறாமல் வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். அவர் அரசியலில் தன்னுடைய சுய லாபத்திற்காக பலமுறை அவர் தடுமாறியவர், பலமுறை அவர் தடம் மாறியவர். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நேற்று அவர் அதிமுகவில் இருந்தார், இன்றைக்கு திமுகவில் இருப்பார், நாளைக்கு அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு அவருடைய தலைமைக்கு தெரியாது. தலைமைக்கு தன்னுடைய இருப்பிடத்தை காண்பதற்காக இது போன்ற ஒரு அவதார சூட்டை ஏதோ கல்லூரிக்கு தண்ணி பாய்ச்சிறேன் என்பதையும் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிறேன் என்றதையும் நான் சொல்கிறார். எல்லாம் ரைட்டு, எனக்கும் ரகுபதிக்கான பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். யாரும் அதில் வேண்டியதில்லை. நீதிமன்றத்தின் மூலமாக அவர் இதற்கு கூண்டில் ஏறி பதில் சொல்ல வேண்டிய நிலையை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். அது என்னால் முடியும். எனக்கும் ரகுபதிக்கான பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். புதுக்கோட்டையில் தண்ணி பிரச்சனையை பார்க்குறது யார்? இந்த மாவட்டத்திற்கு உங்களுக்கும் எனக்கும். இப்போ என்னுடைய வீட்டிலே இழுப்பூரில் எங்கள் வீட்டிலே தண்ணி சரியாக வர மாட்டேங்குது. வீட்டுக்கு குடும்பத்திற்கே தண்ணி வரல. காலையில் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தம்பி பைப்பிலே காற்று தானே தம்பி வருது, தண்ணி எங்கேப்பா வருது, இல்லை வயலுக்கு எங்கேப்பா பாய்ச்சிருன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. கட்டுற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.